இந்த வீட்டு நான் இருக்கேன். கால கண்டிப்பா நிச்சயமா பொண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுமோங்கிற பதட்டம். அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் நான் நேர்ல பார்த்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. காவேரி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. அப்ப அவங்க தாத்தா வந்து அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா, அதனால வேற வழி இல்லாம நாங்க வந்து அப்படி சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த பசுபதி வந்து காவேரி குடும்பத்தை பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவங்க குடும்பத்துக்கு வர பிரச்சனை எல்லாமே உனக்கும் வருது இல்லையா, அதனாலதான் நாங்க வந்து இதெல்லாம் சொல்லாம அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டோம், குழந்தைய கொடுத்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. அப்போ காவேரி மறந்திருந்தாலுமே நான் அவ கூட வாழ்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பேன் தானே, நீங்க எப்படி என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோச்சுக்கிறாரு. ஆனா அவங்க சித்தி சித்தப்பா அப்புறம் தாத்தா எல்லாருமே ஓ நல்லதுக்காக தான் சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இல்லாம நான் நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறமா காவேரி ஊர்ல இருந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு விஜய். பார்த்துட்டே இருக்காரு காவேரி வராங்களான்னு. அவங்களும் அவங்க அம்மாவும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஆட்டோல இறங்குன உடனே காவேரிக்கு விஜய தெரியாது. ஆனா பாக்குறாங்க இவரு இவர் வந்துட்டு அம்முவோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாரதா இறங்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களும் வந்து விஜய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ காவேரி நீ உள்ள போன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துல நிக்க விடாம அவங்கள போ சொல்லிடுறாங்க. அவர் உனக்கு தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பேசிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்கறாங்க. அப்ப விஜய் வந்துட்டு என்ன உயிரோட இருக்கனான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சாரதா கிட்ட. ஆமா தம்பி, அந்த வென்டிலேட்டர் இருக்கிற இதுலதான் வந்து நீங்க இருக்கீங்க, அதை எடுத்துட்டா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. என்கிட்ட வந்துட்டு காவேரி இறந்துட்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையும் விஜய் சொல்லிடுறாரு. என்ன அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாரதா. ஆமா இப்பதான் எனக்கே எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சாரதா வந்து இல்ல அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, இப்ப எப்படி திரும்ப நீங்க போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவ நம்பவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. இல்லத்த, நான் வந்து பழைய வாழ்க்கையை அவளுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். இப்ப புதுசா நான் வந்துட்டு அவளை பாக்குறேன், பேசுறேன், பழகுறேன். இப்ப லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானு பழசு எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம், இப்ப என்ன பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். இல்ல தம்பி இது சரி வருமா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. ஆமா, என் காவேரியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன், நீங்க இதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.